ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. அது என்னது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னா? ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னா தன் எதிர்ப்பு நோய். தன் எதிர்ப்பு நோயா? முடக்குவாதம். முடக்குவாதம், ஆமாம் சொன்னாங்க. நம்முடைய வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா? ஆமாம். அது வந்து அதோடைய வேலை என்னென்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடி நம்ம உடம்பை காக்கணும். சரி, அதுதான் அந்த வெள்ளை அணுக்களுடைய வேலை. ஆனால் அது ரெண்டாக உடஞ்சி அது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக நம்மையே தாக்க ஆரம்பிச்சிது. ஏன் அதுக்கு அறிவு இல்லையா? ஆமாம் சார், கிட்டத்தட்ட அப்படி தான். என்னங்க அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். இதை குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலக மருத்துவமும் நம்புது சார். முடக்கு வர முடியாதுன்னு. ஆமாம், கனடாவிலேருந்து ஒரு அம்மா வர்றாங்க. அவங்க 6 மாதமாக என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க சார். ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்காக நீங்கள் 3 மாதம் விசா போட்டு வந்துருங்க, திரும்ப லைஃப்பில் வராது அப்படின்னு உத்தரவாதத்தோடு அனுப்பி சொல்லியிருந்தேன் சார். பெரிய மிராக்கிள் என்னென்னா, இப்போ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, 15 நாளில் வலியெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு சார். 2 ட்ரீட்மெண்ட்டு. ஒன்று, ஏற்கனவே கெட்டு போன மூட்டில் உள்ள லெகமெண்ட் கார்டிலேஜஸை ரெஜுவினேட் பண்ணுறதுக்காக ஒரு 3 மூலிகை சாறு ஊசி உத்தரம் கொடுக்குறது. அடுத்த நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அது ஒரு 3 மூலிகை சாறை பிழிஞ்சு அதை சாப்பிடணும். சில பேர் சமயத்தில் வாமிட் கூட வரும். இந்த வாந்தி வயிற்றுப்போக்கில் ரத்தம் சுத்தமாகுது சார். ஆச்சரியமாக. அதாவது அதன் பிறகு அவங்க வாழ்நாள் முழுமைக்கும் இந்த கோளாறு திரும்ப எட்டி பார்க்காது. இது நான் 2000 இதே மருத்துவத்தை தான் செஞ்சுக்கிட்டு வரேன். கிட்டத்தட்ட 24 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். எத்தனை பேஷண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஆயிரக்கணக்கான பேர். அடிக்கப்பா சார், ஒன்று கூட ஃபெயிலியர் கிடையாது சார், ஒன்று கூட ஃபெயிலியர் கிடையாது. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது வர்மக்கலை ஆசான் சாமிநாதன். ஆம்லாப்பேட், பட்டுக்கோட்டைக்கு போகும், தஞ்சாவூருக்கு நடுவில் இருக்குது. அவர் வந்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸுங்கிறாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் அதை குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியை இவர் குணப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் சோரியாசிஸு, தோல் சம்பந்தமான வியாதிகள், அதுக்கப்புறம் L4 L5 இந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடியதுகளுக்கெல்லாம், இப்படியெல்லாம் நிறைய வியாதிகளை வந்து அவருக்கு சுகப்படுத்துகிறார். போகர் அவர் கூட இருப்பதாக அவர் சொல்லுகிறார். போகரிடமிருந்த ஏட்டுச்சுவடிகள், அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இவங்க பாட்டனாட்டிருந்து இவரிடம் வந்ததாக சொல்லுகிறார். என்னுடைய நண்பர்களையும் அனுப்பி வைத்திருக்கிறேன். அவர்களும் உடனடியாக, சில பேர் போய் அரை மணி நேரத்துல எல்லாம் க்யூர் ஆகி வந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வந்து மிகைப்படுத்துதல்ல, உண்மைதான். அவரிடம் இன்று நாம் சில கேள்விகளை கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ என்ன, 1 வருஷம் ஆச்சா 1.5 வருஷம் ஆச்சா? 1 வருஷம் ஆச்சு சார். 1.5 வருஷம் ஆச்சு. அது என்னது ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னா? ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்னா தன் எதிர்ப்பு நோய். தன் எதிர்ப்பு நோயா? முடக்குவாதம். முடக்குவாதம், ஆமாம் சொன்னாங்க. இது ஒரு தன் எதிர்ப்பு நோய்னு சொல்லுவாங்க. அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இது வந்து என்னென்ன சார், அதாவது நம்முடைய வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா? ஆமாம். அது வந்து அதோடைய வேலை என்னென்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடி நம்ம உடம்பை காக்கணும். சரி, அதுதான் அந்த வெள்ளை அணுக்களுடைய வேலை. ஆனால் அது 2ஆக உடஞ்சி சிட்ருலின் அப்படிங்கிற மூலக்கூறாக மாறுது. அப்போ அப்படி 2ஆக உடஞ்சி சிட்ருலினாக மாறிட்டுனா அது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக நம்மையே தாக்க ஆரம்பிச்சிருது. ஏன் அதுக்கு அறிவு இல்லையா? ஆமாம் சார், கிட்டத்தட்ட அப்படி தான். என்னங்க அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். அது என்ன ஆகும்னாக்கா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே இந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் பெயின் வரும் சார். இதெல்லாம் ஆரம்ப நிலை பார்த்துக்கோங்க. அதாவது ஏதேனும் ஒரு ஜாயிண்டில், இப்போ இந்த பக்கமோ ஏதேனும் கால்லையோ கட்டை விரல்கிட்டையோ எங்கேயோ சுண்டு விரல்கிட்டையோ எங்கேயோ ஒரு பார்ட்டில், இப்போ எனக்கு இந்த கையில் இந்த இடத்துல வலிக்குது, மணிக்கட்டில் வலிக்குதுன்னு வைங்க. இந்த இடத்துல வலி வந்தால் இங்கிட்டும் இதே இடத்துல வலிக்கும், இதே மணிக்கட்டில். இப்போ லெஃப்ட் சைடில் கால் கட்டை விரலில் ஒரு ஜாயிண்ட்டில் வலிக்குதுன்னா அதே மாதிரி ரைட் சைடில் கால் கட்டை விரலில் ரைட் சைடில் வலிக்கும். அதுதான் இந்த ஆட்டோ இம்யூன், அந்த முடக்குவாதத்தினுடைய முதல், அதாவது எப்படி சொல்கிறது, ஆரம்ப நிலை. அப்புறம் ஒவ்வொரு ஜாயிண்டாக போட்டுக்கிட்டு வரும். அங்கே உள்ள லெகமெண்ட்டு கார்டிலேஜஸ் அதெல்லாம் கெடுத்துக்கிட்டே வரும். அப்புறம் அப்படியே டைட்டாகும், விரல்களை மடக்க முடியாது, கை காலெல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டே வந்துடும், அப்படியே முடைக்கிறோம். ரைட்டா? இதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குள்ளேயும் பெயினை உண்டாக்கி அதெல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த சத்து சாரத்தை கெடுத்ததுக்கு அப்புறம், இந்த லெகமெண்ட் கார்டிலேஜஸை கெடுத்ததுக்கு அப்புறம் லங்ஸை போய் ஓட்ட போட ஆரம்பிக்கும் சார். நெய்யாது. ஆமாம் சார். இந்த லங்ஸில் வந்துட்டு இப்போ சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாக்க அம்மை தழும்புகளை போன்ற ஓட்டைகள் தெரியும்.
தழும்புகள் ஓட்டைகள் இருக்கிற தெரியும். மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். வேகமாக நடந்தாலோ மாடிப்படி ஏறினாலோ எப்போதையும் விட கொஞ்சம் அப்நார்மலாக மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அங்கே ஒரு 10% அளவில் பலகீனப்படுத்திடும் எதை, லங்ஸை. அப்புறம் 10% அந்த பலகீனப்படுத்தின கையோட கண்ணுக்கு போகும். கண்ணில் ஒரு மறைப்பை உருவாக்கும். அப்புறம் கீழே இறங்கி இந்த அளவாடி வர்மம்னு சொல்லுவோம், இந்த ஜாய் அங்கே ஒரு பெயினை உண்டாக்கும். இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் சார். முடிச்சுட்டு திரும்ப ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட்டில் ஒரு 10% பலகீனத்தை உருவாக்கும். பலகீனத்தை உருவாக்கிட்டு கிட்னிக்கு போகும், அங்கே ஒரு 10%. லிவரில் போய் ஒரு 10% குறைக்கும், பலத்தை குறைக்கும். திரும்ப லங்ஸுக்கு வந்துடும். இப்படி ரவுண்டில் நம்முடைய உள்ளுறுப்புகளை பலவீனமாக்கிக்கிட்டே வரும். அப்படியே வந்து சோர்ந்து போய் ஒரு கட்டத்தில் முடங்கி சொல்லி முடியும். ஸோ இதுதான் அந்த முடக்குவாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை குணமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலக மருத்துவமும் நம்புது சார். முடக்குவாதம் முடியாதுன்னு. ஆமாம், ஒட்டுமொத்த உலக மருத்துவமும் உலகம் பூரா என்னென்னமோ மருத்துவ முறைகள் இருக்கு. எந்த முறையிலையுமே இதை குணமாக்க முடியாது. அப்படிதான் இன்ற வரைக்கும் நம்பப்படுது. இதற்கு தீர்வாக ஆங்கில மருத்துவத்தில் அந்த ஆன்டிபயோட்டிக், ஸ்டெராய்டு, பெயின் கில்லர். இது என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு பெயின் கில்லருடைய வேலை என்ன சார்? இப்போ எனக்கு இங்கே வலிக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே ஏதோ கோளாறு, அது கோளாறுக்கு பேர் அப்புறமாக்கி சொல்லுவோம். ஏதோ ஒரு கோளாறு, இந்த கோளாறைத்தான் என் மூளை வலியாக உணருது. அதுதான் வலிக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பெயின் கில்லர் போட்டாக்க ஊசியாகவோ மாத்திரையாகவோ எடுத்துக்கிட்டா இந்த கோளாறு சரியாயிடுமா? ஆகிறது இல்லை. மூளை மரத்து போகும். பெயின் கில்லரோட வேலை என்ன? மூளையை மரத்து போக செய்யும். மூளை மரத்துட்டாக்க வலியை உணர்ற, அந்த கோளாறை உணர்ற திறனை இழந்துடும் மூளை. அதனால வலிக்காது பர்டிகுலர் ஸ்பாட்ல. இங்கே கோளாறு, இந்த கோளாறை மூளை வலியாக உணருது. பெயின் கில்லர் மூளையை மரத்து போக செய்யும். இல்லை, டோட்டலாகவே அந்த இடத்துக்கு மட்டுமா? மூளை மரத்து போயிடும். போச்சுரா. எங்கே வலி இருந்தாலும் மூளைக்கு தெரியாது. ஐயோ, அதுதான் பெயின் கில்லரோட வேலை. 2 நாளில் மூளை திரும்ப ஷார்ப்பாயிடும். ஆனால் இதுக்கு இடையில ஒவ்வொரு பெயின் கில்லர் மாத்திரையிலையும் ஏகப்பட்ட கிட்னி செல்ஸ் இழப்பு ஏற்படுது. ஐயோ, ஒவ்வொரு மாத்திரையிலையும் இழப்பு ஏற்படுது. சரியா? இப்படிப்பட்ட ஒரு பெரிய பயங்கரமான ஒரு பக்க விளைவான இந்த வலி நிவாரண மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸால் இப்போ கிட்னி பழுதாகிறது கொஞ்சம் லேட்டாக இந்த மருந்து மாத்திரை சீக்கிரமே உண்டாக்கி விட்டுருவாங்க. சரியா? அப்போது நம்ம என்ன செய்கிறோம்? இதை முழுமையாக குணமாக்குறதுக்கு உண்டான வழிமுறையை போகர் சித்தர் மட்டுமே செய்தார். எல்லா சித்தர்களும் செஞ்சுருக்காங்க. போகர் சித்தர் மட்டுமே மக்களுக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காரு. அவருடைய பாரம்பரியத்தில் வந்த நான் அதை குணமாக்கிட்டு இருக்கேன் சார். சரி சார். இப்போ இதை வந்து நான் கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், நீங்களே வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. பார்த்தேன். நீங்களே நேரடியாக வந்து பார்த்தேன். ஆமாம், அதன் பிறகு அப்போது எல்லாத்தையும் நீங்கள் பேசியிருக்கீங்க. அங்கே குணமான போனதை பார்த்தவங்கள்டையும் பேசியிருக்கீங்க. அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் ஆகி குணமாகிட்டு இருக்காங்க. நான் அனுப்பிச்சவங்களையும் நீங்கள் க்யூர் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. அவங்கள்டையும் பேசியிருக்கீங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா சார், இதை இப்போ சமீபத்தில் நடந்த கதையை ஒன்று சொல்கிறேன். இப்போது போன வாரத்தில், அதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி கனடாவிலேருந்து ஒரு அம்மா வர்றாங்க. ஒரு நடுத்தர வயது பெண்மணி வர்றாங்க. அவங்க 6 மாதமாக என்கிட்ட ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க சார், ட்ரீட்மெண்ட்டுக்கு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்காக. நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சாங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு சொல்லிட்டேன், நீங்கள் 3 மாதம் விசா போட்டு வந்துருங்க, 3 மாதம் வந்து இங்கே தங்கி தான் ஆகணும், திரும்ப லைஃப்பில் வராது அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு அனுப்பி சொல்லியிருந்தேன். சரின்ட்டு வந்துட்டாங்க சார். பெரிய மிராக்கிள் என்னென்னா, எனக்கு ஆச்சரியம். அதனால் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல எனக்கு. இப்படி அரிதாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்திருக்கு என் சர்வீஸில். இப்போ சமீபத்தில் போன வாரத்தில் நடந்ததுனால தான் மீண்டும் சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. 15 நாளில் வலியெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு 15 நாளில் கம்ப்ளீட்டாக குணமாயிட்டேன், நான் டெஸ்ட்டுக்கு போட்டுமான்னு கேட்டாங்க. போகலாம் இன்னொரு 1 மாதம் போகட்டும், நீங்கள் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகட்டும், பார்த்துக்குவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னு நான் சொன்னதை அவங்க மறுதளிச்சு ஒன்றுமே சொல்லலை. அடுத்த நாள் என் லீவ் போட்டு எனக்கு தெரியாமலேயே, அங்கே தானே தங்கியிருக்காங்க, அடுத்த நாள் தெரியாமலேயே தஞ்சாவூரில் போய் பிளட் டெஸ்ட்டு கொடுத்து இஎஸ்ஆர், சிஆர்பி, ஆர்ஏ ஃபேக்டர் டெஸ்ட் எடுக்க சொல்லி இருந்து வாங்கிட்டு வந்தாங்க சார்.
ப்ராமிஸாக சொல்கிறேன், 15 நாளில் நெகட்டிவ் ஆயிடுச்சு சார். ம் நோய் முற்றிலுமாக குணமாயிடுச்சு. ம் இது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஆச்சரியமா. ஆமாம். இப்போ இதை வந்து இது ஒரு 18-20 நாளில் என்கிட்ட சொல்கிறாங்க, நான் டெஸ்ட்டுக்கு போனேன், குணமாயிட்டேன். நீங்கள் 3 மாதம் சொன்னீங்க, நான் 15 நாளில் குணமாயிட்டேன், 20 நாள் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பரவாயில்ல. ஆனால் 1 மாதம் எப்போ குணமானாலும் அங்கிட்டு 1 மாதம் ஸ்ட்ரெங்தன் பீரியட் நீங்கள் இருந்து சரி பண்ணிட்டு போயிடுங்க, அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த 15 நாள் 5 நாள் கழித்து தான் என்கிட்ட காட்டுறாங்க. அதை காமிக்கலாமா வேண்டாமான்னு அவங்க இது பண்ணிவிட்டு 20 நாள் ஆச்சு. அங்கிட்டு ஒரு 10 நாள் இருந்தாங்க சார். அவங்க இருந்ததே மொத்தம் 30 நாள் தான். இன்க்ளூடு ஸ்ட்ரெங்தன் பீரியடோட அவங்க கிளம்பிட்டாங்க. நல்லா ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, குணமாயிடுச்சு அவங்களுக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா சார், நான் அந்த 3 மாதம்னு சொல்கிறேன்ல, ஒரு சிலருக்கு 100ல் 1 or 2 பேர்சன்ஸ்க்கு நீங்கள் வந்து பார்க்க தான் போகிறீங்க. யார் வந்தாலும் அங்கே வந்துட்டு 40-50 பேர் தங்கி தான் இருக்காங்க. அவ்வளோ பற்றி நீங்கள் கேட்க தான் போகிறீங்க. அப்போ எல்லோரும் அந்த 3 மாதத்துக்குள்ளே குணமாகி போகிறவங்க தான். ஏதாவது 1-2 பீப்புள்ஸ்க்கு ஒரு 15 நாளோ ஒரு 20 நாளோ கூட தேவைப்பட்டுச்சுன்னா, 1 மாதமோ கூட தேவைப்பட்டால் கோஆப்ரேட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக குணமாயிருங்கிறது நிச்சயமான உண்மை. ரைட் சார். இது போல் ஆயிரக்கணக்கான பேர் குணமாயிருக்காங்க. இந்த 3 மாத சிகிச்சையில் நல்லா கவனிச்சுக்கோங்க சார். இதுக்கு உள்ளுக்குள்ளே மருந்துன்னு சொல்லி மாத்திரைகளோ வீரிய மருந்துகளோ எதுவும் கொடுக்க மாட்டோம். எதுவுமே இல்லை சார். சார் 2 ட்ரீட்மெண்ட்டு. ஒன்று, ஏற்கனவே கெட்டு போன மூட்டில் உள்ள லெகமெண்ட் கார்டிலேஜஸை ரெஜுவினேட் பண்ணுறதுக்காக ஒரு 3 மூலிகை சாறு பூசி ஒத்தரம் கொடுக்குறது. அது 1 நாள் ட்ரீட்மெண்ட்டு. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 1/2 hour, 2 hours கழித்து ஒரு 1/2 hour ஒத்தடம். அப்படி 4 வாட்டி கொடுப்போம், ஈவினிங் 5 மணி 6 மணி வரைக்கும். அது 1 நாள் ட்ரீட்மெண்ட். அடுத்த நாள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சமாக மூலிகைகள், அது ஒரு 3 மூலிகை சாறை பிழிஞ்சு முருங்கைக்கீரையோடு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சமைச்சு கொடுத்துருவோம். அதை சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவோம். வயிற்றுப்போக்கு போக ஆரம்பிக்கும். 3/4 மணி நேரத்தில் வயிறு க்ளீன் ஆயிரும். இதை சாப்பிட்டு 3/4 மணி நேரத்தில் வயிறு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி இருக்கு பாருங்க, அந்த ஹாட் வாட்டர் பியூர் வாட்டராக வெளியேறும் சார். அப்போ இந்த பிளட்டில் உள்ள அந்த டாக்ஸினை பூரா உறிஞ்சி அது வெளியேற்றுது சார். அடுத்த நாள் மீண்டும் ஒத்தடத்துக்கு போவோம். மீண்டும் அடுத்த நாள் உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டு வயிற்றுப்போக்கு போகணும். சில சமயத்தில் வாமிட் கூட வரும். இந்த வாந்தி வயிற்றுப்போக்கில் ரத்தம் சுத்தமாகுது சார். என்ன சார் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது இந்த மருந்து சாப்பிட்டு வரக்கூடிய வாந்தி வயிற்றுப்போக்கில், சும்மாவே சாப்பிட்ற மருந்துல இல்லை. இதை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் 1 நாள் விட்டு 1 நாள் இந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூவாக 90 நாள் போகணும் சார். ரைட்டா? மொத்தம் எத்தனை நாள் ஆகுது? மொத்தமே 90 நாள் தான். சரி. இப்போ 60 நாள்லேயே போயிட்டு வலியெல்லாம் போயிடும் சார். வலியெல்லாம் கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 60 நாளுக்குள்ளேயே சொல்லிடுவாங்க, நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்துடுவாங்கன்னு சொல்லிடுவேன். பட்டுக்கோட்டையிலையோ, தஞ்சாவூர்லையோ, திருச்சியிலையோ, கும்பகோணத்துலையோ, எங்கே வேணாலும் போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். டெஸ்ட்டு அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க. டெஸ்ட்டில் இஎஸ்ஆர், சிஆர்பி, ஆர்ஏ ஃபேக்டர் பிளட் டெஸ்ட்டில் இந்த 3மே நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த 3மே நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா ரைட், நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள டிக்ளேர் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். இந்த 38 வகையான ஆட்டோமின் டிசீஸ்னு சொல்லுவீங்களா, அதில் இதுக்கு மேற்பட்ட கொஞ்சம் டெஸ்ட் இல்லை, இதுக்கு அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு மேற்பட்ட இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்டுகள்லாம் தேவைப்படும். ஆன்டி சிசிபி, ஏஎன்ஏ, ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி, அப்படி நிறைய டெஸ்ட்லாம் வேணும். இந்த முடக்குவாதத்துக்கு இஎஸ்ஆர், சிஆர்பி, ஆர்ஏ ஃபேக்டர் போதும். இது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். வரும்போது பாசிட்டிவோட வந்தவங்க நெகட்டிவாக, இப்போ நெகட்டிவாக இருக்கும். வலியும் உடம்புல வலியும் இல்லை, எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிடல. இது எத்தனை மாதத்தில் நடக்குது? 2 மாதத்தில் நடந்துடும். அங்கிட்டு 1 மாதம் இதே ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு பேர் ஸ்ட்ரெங்தன் பீரியட். சரிதானே? அப்போ 3 மாதம் முடிஞ்சிடும், கம்ப்ளீட்டாக குணமாயிடும். ஸ்ட்ரெங்தன் பீரியடையும் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க தாராளமாக வீட்டுக்கு போயிடுவாங்க. அதன் பிறகு அவங்க வாழ்நாள் முழுமைக்கும் இந்த கோளாறு திரும்ப எட்டி பார்க்காது. இது நான் 2000 இதே மருத்துவத்தை தான் செஞ்சுக்கிட்டு வரேன். கிட்டத்தட்ட 24 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். எத்தனை பேஷண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க? ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ். அடிக்கப்பா சார், ஒன்று கூட ஃபெயிலியர் கிடையாது சார். ஒன்று கூட ஃபெயிலியர் கிடையாது. ரைட்டா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 40 ரூம் இருக்குது. 40 ரூம்லேயும் ஆட்கள் தங்கியிருப்பாங்க. இப்போ 40 ரூம் வச்சுருக்கீங்க? ஆமாம் சார். என்னையா இப்போ அது குணமாக்குறாங்க இல்லையா? அப்போ அந்த குணமானது அப்போ 3 மாதம் தங்கியிருக்காங்க. இப்போ இந்த 40 பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க.
எனக்கு குணமாயிருக்கு, உனக்கு ஆயிருக்கா, உனக்கு எப்படி ஆயிருக்கு, உனக்கு எப்படி இருக்குன்னு பேசிட்டு ஆமாம். அப்புறம் டிச்சார்ஜ் ஆகி போகும்போது உனக்கு குணமாயிடுச்சா, போனதுக்கு அப்புறமும் அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடரும். ஃபோனில் பேசிக்குவாங்க, குணமாயிடுச்சா, நல்லா இருக்கா, எப்படி இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு 20 வருஷமாக நடக்குது. ஒன்று கூட திரும்ப இந்த கோளாறு வந்ததில்லை. சரிதானே உங்களுக்கு? இப்போது இப்படி ஒரு அற்புதமான ஒரு அருமையான வாய்ப்பு ஒன்று இருக்குது. சரியா? நான் பல என்னுடைய நம்ம இதில் இன்டர்வியூலேயே நிறைய மூலிகை ரகசியங்கள் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆமாம். இதை பார்க்குறவங்க பயன்பெறணும், நீங்களே யூஸ் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொல்லி நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயம் என்னுடைய ட்ரெம்ப் கார்டு, என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக உண்டான விஷயம். ரைட் தானே? இப்போ மற்ற விஷயங்களில் நான் நிறைய ரகசியங்களை நான் போக போக நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இப்போதைக்கு இந்த முடக்குவாதம் முற்றிலுமாக குணமாகிறது, அதை மட்டும் தெரிந்து கொள்ளட்டும். யாரெல்லாம் இந்த முடக்குவாதத்தில் RA ஃபேக்டர் ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் சுகாலயாவுக்கு வந்தீங்கன்னா முழுமையாக உங்களுக்கு தீர்வு இருக்குங்கிறத இதில் சொல்லிடுறேன் சார். சுகாலயா தஞ்சாவூருக்கு வரணும், அங்கே தான் வரணும், ஆம்லாப்பட்டு அங்கே தான் வரணும். பாப்பா நாடு. நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்களா இல்லை உங்கள்? ஆமாம், பத்திய சாப்பாடு. பத்திய சாப்பாடு. 3 மாதமும் பத்திய சாப்பாடு. கூட ஒரு அட்டெண்டர் வரணும்னு சொல்லுவோம், அந்த அட்டெண்டருக்கும் சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆமாம் சார், அதுக்குன்னு தனியாக ஆட்கள் இருக்காங்க, பண்ணி கொடுத்துருவாங்க சார். இப்போ இது இல்லாமல் சார், இப்போ இது ஏன் வருதுன்னு முதல்ல கேட்டீங்க நீங்கள். இது தன் எதிர்ப்பு நோயின்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். இதில் போகர் சித்தருக்கு என்ன சொல்கிறாருன்னா, இது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். செயல் விளைவு தத்துவம்னு ஒன்று இருக்குது சார். எது ஒன்றை செய்தாலும் அதற்கான பிரதிபலன் கண்டிப்பாக அனுபவித்தே தீரணும். மறுதாக்கம், எந்த விளைவு எந்த செயலுக்கும் மறுதாக்கம் உண்டு. நியூட்டன் விதியா தானே? ஆமாம். அந்த தூக்கி வீசினா அது மோதி திரும்ப எதிரொலிக்கும், திரும்ப நம்மகிட்ட தான் வரும். அதுதானே மறுதாக்கங்கிறது. அப்போ செயல் விளைவு தத்துவம். இப்போ எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றிலையும் நீங்கள் எது ஒன்றை நினைச்சாலும், எதை ஒன்று சொன்னாலும், எதை ஒன்று செய்தாலும் இந்த வெட்ட வெளியில், இந்த ஸ்பேஸில் ரிஜிஸ்ட் ஆகுது சார். நீங்கள் சொல்லுவீங்க அடிக்கடி, நான் அடிக்கடி கூட சொல்லியிருக்கேன், ராஜேஷ் சார் சொல்லுவாங்கன்னு சொல்லி உங்கள் பேரை சொல்லியிருக்கேன் அனுமதியோட. என்னென்னா ஆகாஷிக் ரெக்கார்டு. ஆமாம், ஆகாஷிக் ரெக்கார்டு. இந்த ஆகாஷிக் ரெக்கார்டுங்கிறது நம்ம என்ன சொன்னாலும் இதில் பதிவாகுது. ஆமாம். நம்ம என்ன ஒன்று செஞ்சாலும் நம்முடைய அசைவுகள் இதில் பதிவாகுது. அதில் வீடியோ மாதிரி எடுத்துரும். ஆமாம், எடுத்துரும். சரி, நம்ம நினைக்கிறது இப்போது ஒவ்வொரு வாட்டியும் உள்ளுக்குள்ளே ஒருத்தன் கெட்டு போயிடணும்னு நான் நினைக்கிறேன்ல, அதற்கான செயல் விளைவு தத்துவப்படி எனக்கு துன்பம் வரணுமே. அப்போது நான் நினைக்கிறது இங்கே ரிஜிஸ்டர் ஆகுதான்னா ஆகுது. எப்படின்னு கேட்டால், உள்ளுக்குள்ளே உங்கள் சுவாசத்தை இழுக்கிறேன், என் நினைவுகளை சுமந்து கொண்டு வெளியில் விடக்கூடிய சுவாசம் வந்து ரிஜிஸ்டர் ஆக்கி விட்டுருது. மூச்சு வெளியில் வரும்போது என்னுடைய நினைப்புகளையும் சுமந்து கொண்டு வந்து இங்கே விதைக்கப்பட்டுருது. சரி, இப்போ இந்த செயல் விளைவு தத்துவப்படி ஒருத்தர் தன்னுடைய, நல்ல இதை கவனிங்க சார், இப்போ தன்னுடைய சகோதர சகோதரிகளை, உடன் பிறந்தார்களை பகைத்தால், இப்போ எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, ஒரு தம்பி இருக்காருன்னா, அவர்கள் என் உடன் வந்தவர்கள், என் உடன் பிறந்தவர்கள், அவர்கள் எனக்கு ஒரு ஆபத்துனா அவர்கள் வந்துட்டு காக்கணும் என்னைய. அவர்கள் வேலியாக நின்று மற்றவர்கள் எதிரியோடு போராடி என்னை காக்கணும். அப்படித்தான் எனக்கு ஒரு நோய் தொற்று உள்ளே வந்தால் அவற்றோடு போராடி என்னை காக்கிறது தான் உள்ள வெள்ளை அணுக்கள் இருக்குது. ஆனால் அதுவே என்னை தாக்குது. அப்போது இந்த அண்ணன் தம்பியோடு, உடன் பிறந்தாரோடு, அக்கா தங்கையோடு நான் பகைத்தால் அதனுடைய செயல் விளைவு தத்துவமானது எனக்கோ என் வாரிசுகளுக்கோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸான தன் எதிர்ப்பு நோயை பரிசாக இறைநிலை அளிக்கிறது. எது அளிக்கிறது? இறைநிலை. இறைவன் கொடுக்கிறது. அப்போது இப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோரையும் தயவு செய்து உங்கள் பாதம் பணிந்து கூட கேட்டுக்கிறேன். தயவு செய்து என்னென்னா, உங்களுடைய சகோதரர்களுடைய அல்லது உடன் பிறந்தார்களோடு உங்களுக்கு பிணக்கு இருந்தால், அந்த பிணக்குக்கு காரணம் நீங்களாக இருந்தால், நீங்கள் உங்களுடைய ஈகோ எல்லாம் விட்டுட்டு தயவுசெய்து கொஞ்சம் இறங்கி போய் அவங்களோடு சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு சிறந்த பரிகாரம். இப்போ எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்கள்ட்ட கூட நான் இந்த பரிகாரத்தை சொல்லுவேன். சில பேர் அதை செஞ்சுருவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் என்னால் இல்லை சார், நான் அவங்கள பகைக்கல, என் அண்ணன் தான் என்னை பகைச்சாரு, நான் எவ்வளவோ அவரை நெருங்கி போகிறேன், அவர் தான் என்னை வந்து துவேஷிக்கிறாரு அப்படின்னா அந்த பாவம் உங்களுக்கு சேராது. அது அண்ணனையோ அண்ணனுடைய வாரிசுகளையோ பிடிக்கும், உங்களுக்கு இல்லை. அப்போது உடன் பிறந்தார்களை பகைத்தவர்களுக்கு இந்த நோய் வரும் வாய்ப்பு அதிகம். தன் எதிர்ப்பு நோய். அப்போ உடன் பிறந்தார் தனக்கோ அல்லது அவருடைய வாரிசுகளுக்கோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு.
இதுதான் பிராரப்த கர்ம பதிவாக. அப்போ ஒருத்தருக்கு வந்திருக்கு, அவர் உடன் பிறந்தார்களை பகைக்கல, அவர் அப்பா அம்மாவும் பகைக்கல, தாத்தாவும் பகைக்கலன்னா அதுக்கு முன்னாடி உள்ள 7 தாத்தாமார்கள் யாராவது பகைச்சிருந்தா அதனுடைய பிரதிபலனாக இது இவர்களுக்கு வந்திருக்கிறதுங்கிறது தான் அதில் உண்மை. அப்படி தான் போகர் சித்தர் வழிகாட்டுறார். ஸோ இதற்கான வைத்தியம் மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவாங்க சார். ஒரு நோய்க்கு நிரந்தர தீர்வு மணி மந்திர ஔஷதம். மணிங்கிறது கரு, மந்திரங்கிறது உங்களுக்கே தெரியும், ஔஷதங்கிறது மருந்து, மூலிகை மருந்து. இந்த 3இன் மூலமாகத்தான் நம்ம வியாதியை போக்கணும். மந்திரங்கிறது இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்து இந்த வழியில் இதுக்கு என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன், இந்த செயல் விளைவு தத்துவத்திலிருந்து எனக்கு நிவர்த்தி கொடு அப்படின்னு மன்றாடி கேட்கக்கூடிய பிரார்த்தனை தான். அப்போது இந்த விஷயத்தை இந்த மணி மந்திர ஔஷதம் கொண்டு தான் குணமாக்குறோம். சரி சரி சரி.